ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் ஓகேங்களா. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து இப்போ டவுன் ஆகிருக்கு அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும். இப்போ எனக்கே வந்து நமக்கு ஒரு உதாரணத்துக்கு நமக்கு நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு கடை இருக்குது, இல்லை பக்கத்தில் ஒரு ஏதாவது ஒரு ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே போய் பை பண்ணணும், ப்ராடக்ட் பை பண்ணணும் ஓகேங்களா. அப்படி உங்களால் பை பண்ண முடியல, லாங் முடியல, அங்கே பை பண்ண முடியாது. ஏன்னா என்ன பண்ண முடியாது, அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் கேஷ் அண்ட் கேரி யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி ஓரியன்டாக நமக்கு கியூஆர் பண்ணணும், ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினா நீங்கள் பே பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அப்போது அங்கே பண்ண முடியாதப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கியூஆர் எங்கே இருக்கோ அங்கே தான் போயிட்டு உங்களால் ப்ராடக்ட் வாங்க முடியும். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, டெக்னாலஜின்றதை அங்கே அடாப்ட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியாது, அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது, உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி இப்போது அடுத்து ஐடி இண்டஸ்ட்ரி இது வரைக்கும் வந்துட்டாங்க, அவங்களுக்கான ரோட் மேப் இருக்கும். ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்கும், பியூராக ஒரு ரோட் மேப் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த இயர் அது வந்து ஒரு இயருக்கான ப்ராசஸ், ஒரு 5 இயர்ஸு இல்லை 10 இயர்ஸு 15 இயர்ஸு 20 இயர்ஸு அந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ப்ளஸ் கார்ப்பரேட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் கிரவுண்ட் லெவல் ஓகேங்களா. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ அந்த ப்ராசஸில் யார் கண்டினியூ ஆகுறாங்களோ அவங்களுக்கான அந்த க்ரோத் இருக்கும், அதர்வைஸ் வந்து க்ரோத் இருக்காது. இப்போது இங்கே வந்து எனக்கு கியூஆர் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா என்னால் இங்கே பை பண்ண முடியாது. ஸோ எங்கே இருக்குதோ நான் அங்கே தான் போய் பை பண்ண முடியும். அப்போது இவங்க வந்து என்ன பண்ண முடியாது, டெக்னாலஜி ஓரியன்டாக இல்லை அப்படின்னா இந்த ஐடியில் இப்போது உங்களுக்கு லே ஆஃப் நடக்குது, இல்லை ஜாப் வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும், நீங்கள் அடுத்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், அங்கே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, அந்த இடத்துல மணி லூஸ் பண்ண உங்களுக்கான இது எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஆக்சுவலாக அது ஒன்றும் இருக்காது. ஒரு பைக் இருக்கும்ல ஆக்சுவலாக ஓகேங்களா, ஒரு பைக் மாடல் ஒரு 100 சிசிலேருந்து 120 சிசி மாற்றி விடுற மாதிரி தான் கான்செப்ட் ஆக்சுவலாக. அதில் வேறு எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி நீங்கள் பைக் ஓட்ட தெரியும், எல்லாமே தெரியும். அங்கே என்ன இருக்கும், கிளச்சு காலில் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் வந்துருக்கும், ஹேண்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் கிக் வர்ற மாதிரி வந்துருக்கும். பிரேக் போகிறதுக்கு டிஸ்க் பிரேக் மாதிரி வந்துருக்கும். இந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் இருக்கும். ஸோ அது அப்படியே வந்து ஃப்யூச்சர் மாடலில் மூவ் ஆகும், டெக்னாலஜி ஓரியன்டில் மூவ் ஆகும். ஸோ இதுதான் இருக்கும். ஐடியில் ஒன்றும் பயப்படணும் இல்லை, டெக்னாலஜி இருக்கப்போ அதுக்கு வர டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கும், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. ஆக்சுவலாக வந்து இது நான் சர்ச் பண்ணி எடுத்தது தான் ஸ்க்ரீன்ஷாட் இது ஆக்சுவலாக ஓகேங்களா. இது வந்து டாடா பவர் பார்த்தோம், ரிலையன்ஸ் பார்த்தோம், இன்ஃபோசிஸ் பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ ஏதாவது வந்து இதில் டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஷேர்ஸ் அனலைஸ் பண்ணி கொடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டானா கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம்.